ரிப்போர்ட்ஸ் நோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நீண்ட இழுபறிக்கு பின்னாடி காங்கிரஸ் மற்றும் பாஜக வேட்பாளர் பட்டியல் வந்து வெளியாக இருக்குது சார், எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி பட்டியலை பொறுத்தளவில் அது எதிர்பார்க்கப்பட்ட பட்டியல். ஆக்சுவலாக அந்தந்த தொகுதிகளுக்கு பொருத்தமான வேட்பாளர்களை தான் அவங்க தேர்வு செஞ்சுருக்காங்க. நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போது பிஜேபி வந்து சவுத்தில் 12 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அந்த 12ல் எப்படியும் ஒரு 6 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணமாக சாத்தூர் நயனா நாகேந்திரன் போட்டியிடுற தொகுதி, மதுரை தெற்கு டாக்டர் ஸ்ரீனிவாசன் போட்டியிடுகிற தொகுதி, வாசுதேவநல்லூர் ஆனந்தன் ஐயாசாமி அவர் போட்டியிடுவார். அப்புறம் மானாமதுரை பொன் பாலகணபதி அவர் போட்டியிடுகிற தொகுதி. இதெல்லாம் திட்டவட்டமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற தொகுதிகள். அதே போல் ராதாபுரத்தில் பிஜேபி ஜெயிக்கும், அதையும் சேர்த்தா 5. நாகர்கோயிலில் இந்த முறை காந்தி அவர்கள் ஜெயிப்பதற்கு ரொம்ப கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை அவர் கடுமையாக உழைத்து டிஎம்கேனுடைய ஓட்ஸை, குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகளை பெருமளவு விஜய் பிரித்தால் நாகர்கோயிலில் மீண்டும் காந்தி அவர்கள் ஜெயிக்கலாம். எப்படினாலும் நாகர்கோயிலுங்கிறது ஒரு பேட்டில் கிரவுண்டு கான்ஸ்டியூன்சி, அந்த 50-50 சான்ஸ். அதை வந்து 50-51 ஆக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி காந்தி அவர்கள் கவனம் செலுத்தணும். அவர் அந்த தொகுதியிலே ஊறினவர், அவருக்கு தெரியாது கிடையாது. பட் இப்போது கிறிஸ்டியன்ஸ் ஓட்டை பிரிக்கிறதுக்குன்னே விஜய் வந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை திரு காந்தி அவர்கள் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் மட்டுமே 6 தொகுதிகளில் ஜெயிக்க முடியும். நான் அது என்னென்ன தொகுதின்னு உங்கள்கிட்ட பட்டியல் போட்டேன். அதே போல் கொங்குல 7 தொகுதிகளில் பிஜேபி நிற்கிறது. இந்த 7ல் தளி நீங்களாக இருக்கிற 6 தொகுதிகளில் பிஜேபி உறுதியாக ஜெயிக்கும். தளி வந்து ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான தொகுதி. தளியில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு வேட்பாளர் இருக்கார். அவர் தான் தொடர்ந்து அங்கே ஜெயிச்சுட்டு வருவார். முன்னால் அவர் வந்து சுயேட்சையாக போட்டிட்டு கூட ஜெயித்தார். அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, அதனால் அவர் ஜெயிக்கிறது கஷ்டம். இன்னொன்று மொடக்குறிச்சி வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் கிடையாது. மொடக்குறிச்சி வந்து ஒரு டஃப்பான கான்ஸ்டியூன்சி, ஆனால் தளி அளவுக்கு டஃப்னு சொல்லவும் முடியாது. ஸோ மொடக்குறிச்சியை வந்து 50-50ன்னு சொல்லலாம். 50-50 சான்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ நாங்கள் எங்களுடைய ஆய்வுகள், கள ஆய்வு இதெல்லாம் பண்ணுறப்போ மொடக்குறிச்சியில் ஒரு லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி நாங்கள் பார்த்தோம். அதாவது சிட்டிங் எம்எல்ஏ மேலே ஒரு கடும் அதிருப்தி. டாக்டர் சரஸ்வதி அவர்கள், அவங்க பிஜேபியை சேர்ந்தவங்க, அவங்க மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது. இப்போது சரஸ்வதி அவர்களுடைய உறவினரே அங்கே போட்டிடுறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சியை பீட் பண்ண வேண்டியிருக்கும் முதல்ல. ஆனால் இங்கேயுமே விஜய் ஃபேக்டரி எதையும் ஹெல்ப் பண்ணி இந்த கோர் டிஎம்கே ஓட்ஸில் ஒரு பிளவை உருவாக்கினால் மொடக்குறிச்சியில் கிருத்திகா அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இருக்க 7ல் 5 உறுதியான வெற்றி, மொடக்குறிச்சி 50-50, தளி ரொம்ப கஷ்டம், இப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் காவிரி டெல்டா பகுதின்னு எடுத்துக்கங்க. அதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 3 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை, அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டை, அப்புறம் தஞ்சாவூர், திருவாரூர். இந்த 5மே ரொம்ப டஃப், ரொம்ப டஃப் இந்த 5. அதுக்கப்புறம் வடக்கு மண்டலத்தில் ஒரு தொகுதி திருவண்ணாமலை. ஏவாவேலு விதத்தில் ஜெயிச்சிட முடியுமா என்ன? வாய்ப்பே கிடையாது. சென்னையில் 2 தொகுதி, மயிலாப்பூர், ஆவடி.
மயிலாப்பூரில் ரொம்ப கடுமையாக ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ணணும். மயிலாப்பூரில் விஜய் வந்து ரொம்ப ஹெவியாக ஓட்டை பிரிக்கிறார். இந்த ஹெவியாக ஓட்டை பிரிக்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. திடீர்னு தாவேக்காவுடைய கை ஓங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இப்போ நாங்கள் முன்னால் மயிலாப்பூர் சம்மந்தமாக வார்டு வைஸ்லாம் ஸ்டடி பண்ணியிருந்தோம். அது எப்படி அந்த ஸ்டடி பண்ணியிருந்தோம்னா, கடந்த தேர்தலில் எந்தெந்த வார்டில் டிஎம்கே மோர் தென் 50% ஸ்கோர் பண்ணியிருந்ததோ அந்த வார்டுகளில் இப்போது இருக்கிற நிலை என்ன அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் அந்த சர்வே பண்ணோம். அப்போது எங்களுக்கு ஆச்சரியமான ரிசல்ட் கிடச்சிது. அந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு 52% டிஎம்கே வாங்கியிருக்கிற இடங்களில் இந்த தடவை அதே டிஎம்கே 27% இருக்குது. அதே நேரத்தில் மோர் தென் 20% விஜய் ஸ்கோர் பண்ணுறாரு. ஸோ டிஎம்கே ஸ்கோர் பண்ணதில் 50%க்கு மேலே அப்படியே விஜய் அள்ளிட்டு போகிறார். அதுலேயும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சாந்தோம், அந்த சர்ச்சு, அதை ஒட்டின அந்த அப்புறம் இந்த மீனவர்கள், ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, இவங்கெல்லாம் இருக்கிற பெல்ட்டு அப்படியே டோட்டலாக விஜய்க்கு போகுது. இப்போ இந்த விதமாக விஜய் ரொம்ப கடுமையாக வாக்குகளை பிரித்தால் ஒருவேளை தமிழிசை வெற்றி பெறலாம். ஆனால் தமிழிசை அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சவால் என்னென்னா, மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கோர் பிஜேபி ஆதரவாளர்கள் இருக்காங்கள்ல, பெரும்பாலும் அவங்க எல்லாமே நல்லா படித்தவங்க, நிறைய பேசுவாங்க. ஆனால் க்யூவில் நின்று ஓட்டு போட மாட்டாங்க. வெயில் நேரத்தில் வெயிலை காரணம் காட்டுவாங்க, மழை நேரத்தில் மழையை காரணம் காட்டுவாங்க. இப்போ பிஜேபி ஆதரவாளர்களாக இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் சின்சியராக வந்து க்யூவில் நின்று ஒழுங்காக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்டு போட்டுட்டாங்கன்னா தமிழிசைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது தமிழிசை சவுந்தரராஜன் செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, சரியான ஆர்கனைசர்ஸை வச்சு அந்த வாக்குப்பதிவு அன்னைக்கு அவங்களுடைய ஆதரவாளர்கள் யார் யார் ஓட்டு போடுவாங்க அத்தனை பேரையும் பூத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தணும், அவங்க ஓட்டு போட வைக்கணும். அதுதான் ஆகப்பெரிய சவால். பிஜேபியுடைய ஆதரவு வாக்குகள் 100க்கு 100% போல் ஆயிடுச்சு அப்படின்னா டிஎம்கே வாக்குகளை தாவேகா பிரிக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வெல்லுவது சுலபமாக இருக்கும். இல்லைன்னா தமிழிசை அவர்கள் கடுமையாக போராட வேண்டியிருக்கும். பட் என்னை பொறுத்தளவு என்னுடைய பார்வையில் மயிலாப்பூர் அப்படிங்கிறது 50-50 தான் சொல்லுவேன். அது 50-50 கூட கிடையாது. ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா டிஎம்கேக்கு 55, பிஜேபிக்கு 45 தான் சொல்லுவேன். அந்த மாதிரி இதில் அதே நேரத்தில் ஒரு கடுமையான ஒரு போட்டியை தாவேக்கா உருவாக்கும், சந்தேகமே கிடையாது. சில நேரத்தில் தாவேக்கா வந்து அளவுக்கு அதிகமாக டிஎம்கேயோட வாக்குகளை கபலீகரம் செய்தால் அப்போ திடீர்னு பிஜேபி ஜெயிப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படலாம். இது வந்து கடைசியில் அந்த ரேஸில் ஆமை முயலை வென்ற கதையாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு, அந்த விதமான. அப்புறம் காங்கிரஸ் லிஸ்ட்டை பற்றி நீங்கள் கேட்டீங்க. காங்கிரஸ் லிஸ்ட்டை பற்றி நாம் எதுவுமே சொல்ல வேண்டாம், நிறைய ஜோதிமணியே சொல்லியிருக்கிறார். ஜோதிமணியுடைய அந்த எக்ஸ் பதிவு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜோதிமணி தன்னுடைய கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் வந்து அதில் வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டாக ஒரு கமெண்ட் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொங்கு மண்டலத்தில் 38 தொகுதிகளில் செல்வாக்கு மிக்க சமூகமாக இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள், அதே போல் 2வது மிகப்பெரிய சமூகமாக இருக்கக்கூடிய அருந்ததியர், இவங்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் காங்கிரஸ் வழங்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஜோதிமணி வைத்திருக்கிறார். அந்த கொங்கு வெள்ளாள கவுண்டர்களுடைய சில உட்பிரிவை சார்ந்த 2 பேருக்கு கொடுத்துருக்காங்களே ஒழிய கவுண்டர்களுக்கு கொடுக்கலை அப்படிங்கிறதா அவங்க குற்றச்சாட்டு. இது வந்து காங்கிரஸுடைய சமூக நீதி கோட்பாட்டுக்கும்
ராகுல் காந்தியுடைய அரசியல் பார்வைக்கும் நேர் எதிரான போக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கடுமையாக விளாசியிருக்காங்க. அதே போல் தமிழக காங்கிரஸ் தலைவரையும் அவர் விமர்சித்து இருக்கிறார். இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு நானே அந்நியமான மாதிரி எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. 30 ஆண்டுகளாக இந்த காங்கிரஸில் பயணித்து வருகிறேன், இன்றைக்கி நானே ரொம்ப அந்நியப்பட்டு போனது போல் நான் உணர்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கட்சியிலேருந்து அந்நியப்பட்டது போல் ஒரு ஃபீலிங்கை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்கன்னா காங்கிரஸுக்குள்ளே எவ்வளோ உட்பூசலும் அதிருப்தியும் மலிந்து இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் கேண்டிடேட்டாக பிரவீன் அப்படின்னு ஒருத்தர் போட்டியிடுகிறார். ஆனால் அவருக்கும் விளவங்கோட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் இருக்கிறது திருவனந்தபுரத்தில். அவர் சிஎஸ்ஐ, அதாவது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிம்பாங்க, சிஎஸ்ஐ, அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கார். திருவனந்தபுரத்தில் இருக்கிறார். திருவனந்தபுரத்தில் இருக்கிறவரை மெனக்கட்டு இழுத்து கொண்டு வந்து விளவங்கோட்டில் போட்டியிட வச்சுருக்காங்க. இது காங்கிரஸ் கட்சியினர் மத்தியிலேயே மிக கடுமையான அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது, கடும் எதிர்ப்பை உருவாக்கி இருக்கிறது. அதனால இப்போ ஏற்கனவே காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கு இடையில புகைச்சல். இப்போ டிஎம்கே கேண்டிடேட்ஸ் நிற்கிற இடத்துலாம் காங்கிரஸ்காரங்க சின்சியராக ஓட்டு போடுவாங்களா, இல்லாட்டி காங்கிரஸ்காரங்க தன்னுடைய ஓட்டை தாவேக்காவுக்கு போடுவாங்களா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. எல்லோரும் அப்படி திங்க் பண்ணுறாங்க. அநேகமாக காங்கிரஸ் இந்த தடவை சின்சியராக டிஎம்கேக்கு ஓட்டு போடாது, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு போயிடுவாங்க. அதே போல் டிஎம்கே காங்கிரஸ் கேண்டிடேட்ஸுக்கு ஓட்டு போடாமல் வேறு யாருக்காக ஓட்டு போட்டு போனாலும் போவாங்க, ஆச்சரியப்படுறதுக்குள்ள அப்படின்னு ஒரு டாக்ஸ் வரும். இதுக்கு மத்தியில் இப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கிற உட்பூசல்னால காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு காங்கிரஸ்காரங்களே ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது தெரியலை. இப்போ எடுத்துக்காட்டால் விளவங்கோட்டில் பிரவீன் நிற்கிறாரு. இப்போ விளவங்கோட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர் லோக்கல் கேண்டிடேட் கிடையாது, எங்கேருந்து திருவனந்தபுரத்துலேருந்து அவரை இங்கே கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அப்படிங்கிறப்போ இப்போ அந்த பிரவீனுக்கு காங்கிரஸ்காரர்களே ஓட்டு போடுவார்களா தெரியலை. ஒருவேளை அப்படி ஓட்டு போடாமல் இருந்து ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா விஜயதாரணிக்கு ஒரு லாட்ரி அடித்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. இதுக்கு முன்னால் காங்கிரஸ் சார்பில் அவங்க தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. பிஜேபி சார்பில் என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போ காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு உட்பூசல் இருக்கின்ற காரணத்தினால வேறு விதமாக ரிசல்ட் வரக்கூடும் அப்படின்னு நமக்கு தோன்றுகிறது. ஸோ இதுதான் ஓவராலாக நீங்கள் பிஜேபி காங்கிரஸ் அந்த கேண்டிடேட்ஸை பற்றின அந்த தொகுதிகள் அந்த வேட்பாளர்கள் பற்றின அனாலிசிஸ். சரி, இப்போ இந்த உட்கட்சி பூசல் காங்கிரஸ் இருக்கிறதுனால அந்த 28 தொகுதிகளுக்கும் என்டிஏ கூட்டணிக்கு அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கலாமா சார்? காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய அந்த 28 தொகுதிகள் உட்கட்சி பூசலே இல்லைங்க. பொதுவாக காங்கிரஸ் போட்டியிட்டாலே எதிர்த்தரப்பில் யார் போட்டியிடுறாங்களோ அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான். பொதுவாக காங்கிரஸ் போட்டியிட்டால் காங்கிரஸ் போட்டியிடுகிற இடங்களில் பெருவாரியாக எதிர்கட்சி தான் ஜெயிக்கும். இப்போது இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 2011 தேர்தலில் காங்கிரஸ் போராடி 63 தொகுதி வாங்கினாங்க. 63 தொகுதி வாங்கிட்டு கடைசியில் 5 தொகுதியில் தான் ஜெயித்தாங்க. மீதி 58 தொகுதிகளில் ஏடிஎம்கேடைய சார்பு கட்சிகள் தான் ஜெயிச்சது. அது அப்போ கலைஞர் ரொம்ப நயம்பட ஒரு கமெண்ட் அடித்தார். நான் காங்கிரஸை நாயன்மாராக அனுப்பி வைத்தேன், அவர்கள் பஞ்சபாண்டவராக திரும்பி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர் கமெண்ட் அடிச்சிருந்தார். ஸோ 63க்கு 5 தான் ஜெயித்தார். இந்த தடவை 28க்கு எவ்வளவு தேரும்னு தெரில. இன்னொன்று அந்த 28லேயுமே அவங்க ஜெயிக்கவே முடியாத தொகுதிகள்லாம் வேறு தலையில் கட்டியிருக்காங்க. நிறைய அதுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. அப்புறம் அந்த தொகுதிகளில் யார் யாரையோ புது வேட்பாளர் கண்டுபிடிச்சி உள்ளே திணிச்சிருக்காங்க. இப்போ ஜோதிமணியே ஒரு கமெண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மார்ச் 28ஆம் தேதி போட்ட கமெண்ட்டில், அதாவது எக்ஸ் பதிவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தொகுதிகள் விற்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச பல கேண்டிடேட்ஸை மைண்டில் வச்சுட்டு அந்த கேண்டிடேட்ஸுக்கு ஏற்றபடியாக தொகுதியை வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த கேண்டிடேட்ஸுக்கு தொகுதியை வாங்கி தர்றதுக்காக எவ்வளவு அவங்க சம்பாதிச்சாங்கன்னு தெரியலை அப்படிங்கிற அந்த டோனில் ஜோதிமணி பதிவு செய்திருக்கிறார்.
இதை சொன்னது பிஜேபிக்காரங்களோ மற்றவங்களோ கிடையாது. ஒரு காங்கிரஸ் லீடர் மீண்டும் மீண்டும் எம்பியாக தேர்வு செய்யப்படக்கூடியவர் ஜோதிமணி அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால் காங்கிரஸ் இந்த முறை படுதோல்வியை காணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அதை முன்கூட்டியே கணிச்சு தான் வந்து செல்வப்பெருந்தகை வந்து அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நான் தலைவர் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரோ சார்? இல்லை, நிச்சயமாக அதுக்கு மேலே அவரை விடமாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா அவர் வந்து டோட்டலாக ராகுல் காந்தியை பயத்து கொண்டு விட்டார். இப்போது வாங்கியிருக்கிற தொகுதிகள் எண்ணிக்கையும் சரி, தொகுதிகளும் சரி, தொகுதிகளுக்கு போட்டு இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் சரி, இது எதுவுமே ராகுலுக்கு பிடிக்காத லிஸ்ட். இப்போ பாருங்கள், இந்த தொகுதி லிஸ்ட்லாம் வந்து எத்தனை நாள் ஆச்சு? இத்தனை நாளில் ஸ்டாலினோட ராகுல் காந்தி ஃபோனில் கூட பேசுகிறீங்க, ஒரு வாழ்த்து கூட சொல்கிறாங்க. இன்னொன்று, ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வருவாரா அப்படிங்கிறதே சந்தேகமாக இருக்கிறது. அப்படியே வந்தாலும் அவர் தான் ஆதரிக்கக்கூடிய ஒரு சில வேட்பாளர்களுக்காக மட்டும் பிரச்சாரம் செய்துவிட்டு போய்விடுவார் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுமாதிரி சார், பெண்ணாகரத்தில் வந்து தமிழ்குமரனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சார். அவர் ஜிகே மணி அவர்களுடைய மகன். அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்க சார்? சமீபத்தில் தான் காங்கிரஸில் அவர் வந்து சேர்ந்தார். அவருக்கான நிலவரம் என்ன சார்? அதாவது தமிழ்குமரனுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத காட்டிலும் தமிழ்குமரனுக்கு வேறு போக்கிடம் கிடையாது. அவர் வந்து அன்புமணியை பகைத்து கொண்டார். அவருடைய இஷ்யூலேருந்து தான் ராம்தாஸ் வர்சஸ் அன்புமணியே ஆரம்பமாச்சு. உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்போ அவருக்கு என்ன போக்கிடம் இருக்குது? இப்போ அன்புமணி தலைமையிலான பிஎம்கேல அவருக்கு இடம் இருக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவர் காங்கிரஸில் சேர்ந்து நிற்கிறாரு. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு சென்னை நீங்களாக இருக்கக்கூடிய வட மாவட்டங்களில் ஏடிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி ஸ்வீப் பண்ணும். அது ஒரு சுனாமி மாதிரி இருக்கும். அதை நாங்கள் ஏற்கனவே ஜட்ஜு பண்ணியிருக்கோம். அது பற்றி பல்வேறு காணொலிகளை நான் வெளியிட்டிருக்கேன். இப்போ திரும்பவும் உங்கள் மூலமாக இந்த சேனலில் சொல்கிறேன். வட மாவட்டங்களில், அதாவது சென்னை நீங்களாக இருக்கிற வட மாவட்டங்களில் ஏடிஎம்கே கூட்டணி ஸ்வீப் பண்ணும். அதனால் தமிழ்குமரன் தாக்கு பிடிப்பது கடினம். சரி, இப்போ ஒரு எல்லாருமே வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே பிரச்சாரத்துக்கும் வந்து போயிட்டுருக்காங்க. இந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய அந்த எக்ஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? எக்ஸ் ஃபேக்டர்ஸ் அதாவது விஜயனுடைய வருகை. அவருடைய வருகையால் யாருக்கு பாதிப்பு, யாருக்கு லாபம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அவருடைய வருகையினால் டிஎம்கேவுடைய வாக்குகள், திருமாவளவனுடைய பட்டியல் சமூகத்தவர் வாக்குகள், சீமானுடைய வாக்குகள், சிறுபான்மையினரான கிறிஸ்தவர்கள் வாக்குகள், முஸ்லிம்களுடைய வாக்குகள் எந்த அளவுக்கு பிளவு போகின்றன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு பிரிய போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸ் ஃபேக்டர். அதாவது இந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான எக்ஸ் ஃபேக்டர். ரெண்டாவது, தமிழ்நாடு முழுக்க விவசாயிகளுடைய அதிருப்திங்கிறது உச்சகட்டத்தில் இருக்குது. இதை நாங்கள் எங்கள் கள ஆய்வில் பார்த்தோம். மானாமதுரையில் இருக்கிற விவசாயியும் மகிழ்ச்சியாக இல்லை, மயிலாடுதுறையில் இருக்கிற விவசாயியும் மகிழ்ச்சியாக இல்லை, மயிலத்தை சுற்றி இருக்கிற விவசாயியும் மகிழ்ச்சியாக இல்லை. தமிழ்நாட்டில் எந்த மண்டலத்தில் இருந்தாலும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இல்லை. அவங்க அத்தனை பேரும் இந்த அரசின் மீது அதிருப்தியோடு இருக்கிறார்கள். இந்த அதிருப்தின்னு கூட சொல்லக்கூடாது, வெறுப்போடு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் போகணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க பலவிதமான காரணங்கள் சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்கிட்டால் எடப்பாடியார் வந்து வருஷம் பயிர்க்கடன் இன்சூரன்ஸ் கொடுத்தாரு. ஆனால் இந்த 5 வருஷமாக ஸ்டாலின் எதுவுமே கொடுக்கல. இப்போ எலெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு முன்னால் இப்போ தான் கொடுத்துருக்காரு. இது ஒரு குற்றச்சாட்டு. அதே போல் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்தில் 2 தடவை கடனை தள்ளுபடி செய்தார். இவங்க எதுவுமே செய்யலை. அதே போல் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டது. ஆனால் அப்படி கொடுத்த அந்த மின்சாரத்தையும் இவங்க ஆட்சி காலத்தில் ஷிஃப்ட் முறையில் மாற்றி எல்லாத்தையும் ஒன்றுமலாமல் ஆக்கிட்டாங்க. இப்படி அடுக்கடுக்காக புகார்கள் சொல்லப்படுகின்றன. அதனால் விவசாயிகள்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். இது வந்து ரெண்டாவது. மூணாவது மிகப்பெரிய எக்ஸ் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, சட்ட ஒழுங்கு தொடர்பாக பொதுமக்கள் அத்தனை பேரிடம், அதாவது கட்சி சார்பெல்லாம் தாண்டி
பொதுமக்கள் அத்தனை பேர்த்தையும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அதிருப்தி. பல இடங்களில் நாங்கள் கலாய்வு போகிறப்போ சாதாரண விவசாயிகள் அவன் சொல்கிறான், சார் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை சார். காலையில் வீட்டை விட்டு பொம்பளை பிள்ளை போச்சுன்னா சாயந்தரம் வர்ற வரைக்கும் பத்திரமா திரும்பி வரணுமேனு பயமாக இருக்குது. என்ன சார் இது கஞ்சா இப்படி பெருத்து போச்சு. சாதாரண +2 ஸ்டூடெண்ட்ஸ் கஞ்சா அடிக்கிறாங்க சார். இது எல்லாருமே சொன்னாங்க. நாங்கள் ஒரு இடத்துல போகிறப்போ ஒரு வயசான மூதாட்டி அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ஆட்சி காலத்தில் இளைஞர்களை ஃபுல்லாக குடிகாரனாக ஆக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி குடும்பமாக நடுத்தருவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரனை பற்றி ஒரு பெரிய குடிகாரனாக இருந்தால் அதுக்கப்புறம் அடிக்ஷன் கேம்பில் நாங்கள் கொண்டு போய் விட்டோம். 1 மாதமோ 2 மாதமோ வச்சுருந்து நல்லாயிட்டான்னு சொல்லி கொண்டு வந்து விட்டாங்க. ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தான், அடுத்த நாள் அவன் கொண்டாட்டி திடீர்னு அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தான். என்னம்மான்னா குடிச்சிட்டு வந்து கிடக்கான், இது என்னன்னியா சொல்கிறது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தான். ஸோ பரவலாக சட்டம் ஒழுங்கு சீரழிவு, இந்த 3 ஃபேக்டர். ஸோ விஜயினுடைய வருகை, விவசாயிகளுடைய அதிருப்தி, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, இந்த 3ம் இந்த இப்போ இருக்கிற திமுக அரசாங்கத்துடைய தலைவிதியை தீர்மானிக்கும். சார், மகளிரோட ஓட்டுக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றும் அப்படின்னு நம்ம கடந்த தேர்தல்கள்லாம் பார்த்துருக்கோம் சார். 2 கட்சிகளுமே மாறி மாறி அவங்களுக்கான சலுகைகளை அறிவிச்சிட்ருக்காங்க. உரிமை தொகையாக இருக்கட்டும், இலவச பேருந்துகளாக இருக்கட்டும், இதெல்லாம் எந்த வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும் சார்? மகளிருக்கான ஓட்டுக்களை கவர்வுக்கான மைண்ட் செட் என்னவாக இருக்கும் சார்? மைண்ட் செட் என்னவாக இருக்குங்கிறல, மகளிர் ஓட்டு 3ஆக பிரியுது. இதில் டிஎம்கே பக்கம் இருந்த மகளிர் ஓட்டு நிறைய ஸ்ப்ளிட் ஆகுது. ஸ்ப்ளிட் ஆகி அது ஏடிஎம்கே பக்கமும் வருது, தாவேகா பக்கமும் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் காரைக்குடியிலேருந்து ஒரு ரிப்போர்ட், நாங்கள் அங்கே கள ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காரைக்குடியில் என்னென்னா ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ்லேருந்து எல்லா இடத்துக்கும் போய் நாங்கள் அங்கே இருக்க பெண்களை என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்குறோம். அதில் ஒரு கேள்வி, இந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க, 2021 யாருக்கு வாக்களிச்சிங்க ரைட்டா? அதில் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த பெண்களுடைய கருத்துகளின் அடிப்படையில் இன்னைக்கு தேதிக்கு டிஎம்கேக்கு விழுந்த, அதாவது 2021 டிஎம்கேக்கு ஓட்டு போட்டே அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களில் 47% பேர் தாவேக்காவுக்கு போகிறாங்க, 22% பேர் ஏடிஎம்கே பக்கம் வராங்க. அப்படின்னா டிஎம்கே எவ்வளோ லூஸ் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ இதுதான், இதே போல தான் ஆண்கள், இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் ஆண்கள்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ பெண்கள் பெருமளவு டிஎம்கே விட்டு வெளியில் வராங்க. அதுக்கும் காரணம் இந்த குடி, போதை, தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எல்லா பெண்கள்கிட்டையுமே இருக்குது. பெண்கள் ரொம்ப வெளிப்படையாக, நீங்கள் கிராமத்து பெண்கள் நகரத்தில் வந்து பதில் சொல்ல மறுக்கிறாங்க. இப்போ இதே மாதிரியான சர்வேயை நாங்கள் மதுரை வாயில் பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா இதான் சென்னைக்கும் ஒரு காரைக்குடி மாதிரியான ஒரு 2nd லைன் 3rd லைன் சிட்டிக்கு இடையில இருக்க வித்தியாசம். சென்னையில் நாங்கள் கேட்குறோம், இப்போ யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால் கரெக்டாக பதில் சொல்லிடுறாங்க. 2021 யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டால் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குன்ட்டு போகிறாங்க. ஆனால் இதே இது காரைக்குடியில் கேட்குறோம், 2த்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அதனால் இது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு விஜய் ஓட்டை பிரிப்பது என்பது என்டிஏவுக்கு சாதகமான சூழலையும் திமுகவுக்கு பாதகமான சூழலையும் உருவாக்கி இருக்கிறது. இல்லை, ஒரு சாதாரண ஒரு நேயர் கண்ணோட்டத்திலேருந்து, ஒரு வியூவர் கண்ணோட்டத்திலேருந்து ஒரு கேள்வி கேட்கலாம். அது என்னென்னா, இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க விஜய்க்கு 47% வரைக்கும் போகுது, ஏடிஎம்க்கு 22% போகுது அப்படின்னு. அப்படின்னா விஜயுடைய கை ஓங்குதில்லை, அதுதானே, அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறப்ப என்டிஏவுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப மேம்போக்காக பார்த்தாலும் இப்படி கேட்கலாம். ஆனால் இதில் ஒரு அடிப்படையாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ டிஎம்கேக்குன்னு ஒரு பேஸ் ஓட்டு உண்டு, ஏடிஎம்கேக்குன்னு ஒரு பேஸ் ஓட்டு உண்டு. இந்த பேஸ் ஓட்டுங்கிறது கட்சிக்காரங்களுடைய ஓட்டு, கமிட்டட் ஓட்ஸ். எந்த சிச்சுவேஷன்லையும்
அந்த கமிட்டட் ஓட்ஸ் மாறாது. இப்போ முழுக்க முழுக்க டிஎம்கேக்கு எதிரான ஒரு அட்மாஸ்பியர் தமிழ்நாடு முழுக்க இருந்தாலும் டிஎம்கேக்காரங்க டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது ஒரு ஊரில் ஒரு ஓட்டாக இருந்தாலும் அந்த ஓட்டு ஒழுங்காக விழுந்துடும். இதே போல் தான் ஏடிஎம்கே. இந்த ஒரு பேஸ் ஓட்டு ரெண்டு கழகங்களுக்குமே ஒரு 20லேருந்து 25% வரைக்கும் இருக்கும். இந்த இப்போது டிஎம்கேக்கு போன தடவை போட்ட ஓட்டு இந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போகுதுன்னா அது எது அப்படின்னா டிஎம்கேயோட பேஸ் ஓட்ஸ் உடையலை. இந்த பேஸ் ஓட்ஸுக்கு மேலே பொதுமக்கள்கிட்டேருந்து போன தடவை விழுந்தது இல்லை, அந்த ஓட்டு குறையுதுன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போது ஏடிஎம்கேக்கு அல்றது 20லேருந்து 25% வரைக்கும் ஓட்டு இருக்கா. இப்போது டிஎம்கே வாங்கியிருக்க ஓட்டுலேருந்து ஒரு 22% இந்த பக்கம் வருதுன்னு வச்சுப்போம். 22 வருதுன்னா இது ஒரு 40-47 வரைக்கும் போயிடும். இந்த மாதிரி போகுது. ஆனால் இதே நேரத்தில் அப்போ அதுக்கேற்றபடி டிஎம்கேக்கு குறையுது. ஆனால் டிஎம்கே ஓட்டு போனதில் வாங்கினது தாவேகா பக்கம் விழுதுன்னு வைங்க. தாவேகாவுக்கு பேஸ் ஓட்டே கிடையாது. புரியுதா? இந்த பேஸ் ஓட்டுக்கு மேலே இது ஆட் ஆகுதுன்னே இல்லை. இது விழறதே பாதாளத்தில் தான் விழும். அப்படிங்கிறப்போ இதெல்லாம் தான் எதிர்காலத்தில் பேஸ் ஓட்டாக ஆகணும் தாவேகாக்கு. அப்படிங்கிறப்போ இது டிஎம்கே ஏடிஎம்கே பேஸ் ஓட்டு ஹைட்டு இருக்குல்ல, இந்த 20-20 அதை தொடர்றதுக்கே மாமாங்கமாயிரும். அதனால தான் எவ்வளவு கூடுதலாக விஜய் வாங்கினாலும் அது வெற்றியாக மாறாதுன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இது வெற்றியாக மாறுறதுக்கு வாய்ப்பு 2031 அவருக்கு கிடைக்கலாம். ஆனால் அந்த 31க்குள்ளே எவ்வளோ சிச்சுவேஷன் மாறுது அதுதான் நமக்கு தெரியாது. இந்த தேர்தலை பொறுத்தளவில் அவர் வாக்குகளைத்தான் பெற முடியுமே ஒழிய தொகுதிகளை பெற முடியாது. அது காரணம் இதுதான். எவ்வளவு வாங்கினாலும் அது அப்படியே கீழே போய்கிட்டே தான் இருக்கும். பேஸ் ஓட்டுக்கு மேலே என்னங்கிறத கணிக்கணும். இவங்களுக்கு பேஸ் ஓட்டே கிடையாதுல்ல. இந்த தேர்தலை ஒட்டி தான் பேஸ் ஓட்டே அவங்க டெவலப் பண்ண போகிறாங்க. அதனால விஜய்க்கு கணிசமாக வாக்குகளை பெறுவார், ஆனால் தொகுதிகளை பெற மாட்டார்.